காரணத்தினால் வைத்திருக்கிறீர்கள். பச்சை குழந்தை அட்டக்குடியை சேர்ந்த 20 நாள் குழந்தையை கொண்டு போய் எரித்து சுகம் அனுபவிக்கிறீர்களே, இந்த அநியாயத்துக்கு எல்லை இல்லையா? உங்களை இந்த படைத்த இறைவன் தான் கேட்கிறான். இந்த பள்ளிக்கு முன்னுக்கு ரெண்டு கெஞ்சுகிறேன். எங்களுடைய வவுனியா மக்கள் சார்பாக கேட்கிறேன், இலங்கை மக்கள் சார்பாக கேட்கிறேன். இதுவரைக்கும் எரிக்கப்பட்ட உறவுகளுக்காக வேண்டி நான் குரல் கொடுக்கிறேன். தயவு செய்து எரிக்காதீர்கள். எரித்து பார், இந்த வேதனை தெரியும். உன்னுடைய பேரப்பிள்ளை எரிந்திருந்தால், உன்னுடைய மகன் எரிந்திருந்தால், உன்னுடைய மகள் எரிந்திருந்தால் அந்த வேதனை தெரியும். நீ அப்படி செய்யாதே, அப்படி செய்யாதே. போடு தெய்வம், போடு, உலகத்துக்கு போகட்டும். فيا أيها الإخوة، فيا أيها الإخوة المسلمين، فيا أيها الإخوة المسلمين، يحرق الناس في سريلانكا، في سريلانكا الآن يحرقون. لماذا يحرقون؟ لماذا يحرقون وأنتم جانب سريلانكا؟ ماذا تفعلون عندنا؟ ماذا تفعلون عندنا؟ ما الحكم عندنا؟ أليس عندكم الرحم؟ أليس عندكم الرحم؟ 20 أيام هذا الولد سايق ولد 20 أيام، 20 أيام فقط مات. لماذا ماتوا فيه؟ لماذا ماتوا فيه؟ لماذا يا أيها الأخوة ماتوا بنا؟ حرقوا எரித்து விட்டார்கள். இந்த பச்சை குழந்தையிலே கருணை காக்காத இவர்கள் இனி யாருக்கும் கருணை காட்ட மாட்டார்கள். இனி யாருக்கும் கருணை காட்ட மாட்டார்கள். எல்லோரையும் வெடிப்பார்கள், எல்லோரையும் வெடிப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது ஆரம்பமாக இருக்கட்டும். உணர்வு இருந்தால், உணர்ச்சி இருந்தால் 1000 வருஷம் வாழ வந்தவர்கள் அல்ல. அநியாயம் செய்யப்பட 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 நானும் நீங்களும் மௌனமாக இருக்கும் காலமெல்லாம் என்னையும் வெறிப்பார்கள், உன்னையும் வெறிப்பார்கள். இவ்வளவு நியாயமான இந்த விஷயத்துக்கு அடந்தேறி இருக்கின்ற இந்த ராஜபக்ச குடும்பம், இந்த அரசாங்கம், இந்த மோசமானவர்கள் எதையும் செய்வார்கள், உயிரோடு எரிப்பார்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் உதாரணம். அவர் நண்பர் கருணா யாருக்கு அநியாயம் செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்தார். தமிழுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திவிட்டு அவருடைய சொத்துக்கு போன கருணா தமிழர்களை கொண்டான், முஸ்லிம்களை கொண்டான், சிங்களவர்களை கொண்டான். இந்த கருணா உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு தோழன். அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடுகின்ற பிரபாகரனை தீவிரவாதி என்று குற்றப்படுகிறீர்கள். சொன்னால் பயம் என்று சொல்கிறீர்கள். அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா? அவனுக்கு ஒரு நீதியா? 2 பேர் சண்டை பிடித்தால் சண்டை பிடிக்கும் போது இருவரும் சமன். யார் வீழ்ந்தானோ, யார் வாழ்ந்தானோ, நீதியை சரியா செய், நீதியை சரியா செய். எங்களுடைய மக்கள், நாங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். இனவாதம் பேசவில்லை. என்னுடைய ரத்தத்தை வெட்டினால் சிவப்பு ரத்தமோடு நான் அழுது விழுந்தால் அம்மா என்று அழுவேன், அம்மா என்று அழுவேன். என் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை நான் குற்றப்படுத்துகிறீர்கள். நீதி கேட்க முடியாது, நீதி கேட்க முடியாது. பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், தட்டி கழிக்கிறீர்கள். பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், தட்டி கழிக்கிறீர்கள். பாதையில கேட்கிறார்கள். இந்த அநியாயம் முஸ்லிம்களுக்கு சொல்கிறார்கள், வீதியில் இறங்கினால் உள்ளுக்குள்ளே போடுவோம். இப்போது கூட வருவதற்கு முதல், நான் வருவதற்கு முதல் 10 மணிக்கு ஆரம்பிக்க இந்த கூட்டம் எனக்கு நேற்றை இருந்து எத்தனை பேர் வாரேன் வாரேன் என்றார்கள். ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் இல்லை. மீடியாக்களுக்கு சொல்லி செட்டை உழைத்திருந்து நான் வந்தேன். எனக்கு இந்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறாது. என்னை போடு, சொல்லுவாரே, சரி, எங்களுக்கு இந்த மண் வேணாம், எங்களுக்கு யாரும் நிம்மதியா இல்லை, இந்த மண்ணில யாருமே நிம்மதியா இல்லை. நீதமான அரசாட்சியை நடத்துங்க, நேர்மையை நடத்துங்க. என்னென்னமெல்லாம் செய்றீங்க, யாரும் கேட்க முடியாது. கேட்டால் உங்களுடைய அங்காரம். எனவே அன்பர்களே, உறவுகளே, உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் மோச்சரியில் இருந்து பச்சை குழந்தையை எரிக்க புறப்படுகின்ற போது
நாங்க ஒட்டும் கேட்கல நீங்கள் தயவு செய்து மௌத்தாகின ஜனாதாக்கள் இறந்தவர்களை அடக்க விடுங்க. அதுல பெருமதி உங்களுக்கு தெரியாது. சொன்னார் இப்ப என்னோட அங்கே வாரன்னு சொன்னா ஃபாதர் வாரன்னு சொன்ன